நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம் சொல்கிறது, ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். இந்த நாளின் செய்தியாக உயிர் நண்பன். சவுலின் குமாரனாகிய யோனத்தானும் தாவீதையும் நல்ல நண்பனுக்கு உதாரணமாக நாம் கூறுவதுண்டு. இது அநேக வேளை உண்மைதான். அதே வேளையே யோனத்தான் தன் தகப்பனுக்கு நல்ல ஒரு பொறுப்புள்ள மகனாகவும் இருந்தான். தாவீதை கொல்வதற்கு சவுல் தன் குமாரனோடும் மற்ற ஊழியக்காரும் ஆலோசனை பண்ணினான். 1 சாமுவேல் 19:5 யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடு நயமாய் பேசி தன் தகப்பன் பாவம் செய்யாதபடி காத்து கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. இன்று எத்தனை பிள்ளைகள் பெற்றோர்களை திருத்துவர்களாக இருக்கிறார்கள். சில நேரங்களில் பெற்றோர்கள் செய்கிறார்கள் விரோத நிமித்தமாக, வெறுப்பு நிமித்தமாக குடும்பங்களில், சபைகளில் பிரச்சனைகளை பெரிதாகும் போது பிள்ளைகள் ஞானத்தோடு விவேகமாய் பேசி அவர்கள் கோபத்தை மாற்றுவதாக இருந்தால் அநேக குடும்பங்களில், சபைகளில் ஐக்கியம், ஒற்றுமை குலையாதிருக்கும். பிள்ளைகளும் பெற்றோருமாய் சேர்ந்து அநேக தவறான காரியங்களை செய்கிறார்கள். ஒருவேளை பெற்றோர்களும் குமாரனுமாய் சேர்ந்து தவறான காரியங்களை செய்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஒருமுறை தாவீதுக்காக யோனத்தான் தன் தகப்பனிடத்தில் பரிந்து பேசுவதை 1 சாமுவேல் 20:29 வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது சவுல் கோபம் கொண்டு கோபம் மூண்டவனாய் யோனத்தானை தாறுமாறாக திட்டுவதை 30ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். மிகவும் கேவலமாக ஒரு வாலிப மகனை கொச்சையாக பேசுவதையும் நாம் அங்கு பார்க்கிறோம். 34ஆம் வசனத்தில் தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து யோனத்தானுக்கு மன நோவாய் இருந்து என்று வாசிக்கிறோம். தகப்பன் தன் நண்பன் தாவீதை திட்டிய பொழுது வருத்தப்பட்ட யோனத்தான் அவன் தன்னை திட்டின போது வருந்தவில்லை. அவளுக்கு கீழ்த்தரமாக தகப்பன் திட்டியதை யோனத்தான் பொருட்படுத்தவில்லை. அது அவனுக்கு மனநோயாக இருக்கவில்லை என்று அறியும்படி அவன் தன் தகப்பன் மீது எவ்வளவு பாசமும் மரியாதையும் வைத்திருந்தான் என்பதை விளங்கிக் கொள்ள முடிகிறது. தன் தகப்பனது தவறுகளை அறிந்திருந்தும் அவனை விட்டு விலகாமல் கடைசி வரை தன் தகப்பனுக்கு தோள் கொடுத்து தோழன் போன்றிருந்து போரில் வீரமரணம் அடைவதையும் யோனத்தான் வாழ்க்கையில் நான் பார்க்கிறோம். ஒரு சிறந்த மகனுக்கு அடையாளமாக யோனத்தான் இருப்பதை இன்றைய இளைஞர்கள் அறிந்து இந்த வாலிபர் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நல்ல தீர்மானங்களை எடுத்து பெற்றோர்களை நீங்கள் சந்தோஷப்படுத்த பிள்ளைகளாக மாறுங்கள். அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாளில் இதை காத்து கொண்டுகிற வாலிபர்களுக்கு தேவன் தாமே தருவாராக. ஆமேன். காட் பிளஸ்.